அனைவருக்கும் வணக்கம். தொடர் வகுப்புல இன்னைக்கு 12வது வகுப்பு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தனி நூல் லெனின் எழுதிய முக்கியமான நூல்களில் ஒன்றான இடதுசாரி கம்யூனிசம் இளம் பருவ கோளாறு என்கிற நூலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய அந்த நூல் தோன்றுவதற்கான ஒரு பின்புலத்தை முதலில் தெரிந்துட்டு அந்த நூலுக்குள் நம்ம போகலாம். முதல் உலக போர் ஏற்பட்ட போது இரண்டாம் அகிலத்தில் உள்ள பெரும் தலைவர்கள் தமது சொந்த நாட்டு முதலாளித்துவ அரசாங்கத்தின் ஏகாதிபத்திய கொள்கையை வெளிப்படையாக ஆதரித்தனர். இத்தகைய சந்தர்ப்பவாத போக்கால் இரண்டாம் அகிலம் கலைக்கப்பட்டது. ருசியாவில் நடைபெற்ற சோசியலிச புரட்சிக்கு பிறகு 1919ஆம் ஆண்டு மூன்றாம் அகிலம் நிறுவப்பட்டது. இந்த மூன்றாம் அகிலத்தின் இரண்டாவது காங்கிரஸ் 1920ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த காங்கிரஸ் தொடங்குவதற்கு முன் இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு என்கிற நூலை லெனின் எழுதினார். அகிலத்தில் கலந்து கொள்ளும் பிரதிநிதிகளுக்கு இந்த நூலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அகிலம் தொடங்குவதற்கு முன் வெளியிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அதன்படி தயாரித்து பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் உடனடியாக மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளிவந்தது. இடதுசாரி கம்யூனிசம் இளம் பருவ கோளாறு என்கிற நூலை லெனின் 10 அத்தியாயங்களாக எழுதியுள்ளார். இன்னைக்கு நம்ம அந்த 10 அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் சாரத்தையும் நம்ம பார்த்து விடலாம். நூலில் இருக்கின்ற முழுமையான பகுதியை நம்ம அனைத்து அத்தியாயத்தையுமே தொட்டு விட்டு கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முழுமையாக சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல் அத்தியாயமே மிக மிக முக்கியமான அத்தியாயமா இருக்கு. அது என்னன்னா, ருஷ்ய புரட்சியின் சர்வதேச முக்கியத்துவத்தை பற்றி நாம் எந்த பொருளில் பேச வேண்டும். இந்த அத்தியாயத்தின் தலைப்பே இந்த நூல் எழுதுவதற்கான காரணத்தை கூறிவிட்டது. ருஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சி சர்வதேசத்துக்கு எந்த வகையில் முக்கியமானது என்பது அனைத்து நாடுகளிலும் உள்ள கம்யூனிஸ்டுகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். ருஷ்ய புரட்சியின் குறிப்பிட்ட சில அடிப்படை இயல்புகள் ஒரு தனித்தொரு நாட்டுக்கோ ருஷ்யாவுக்கோ மட்டுமானதாக அல்ல. இந்த புரட்சி சர்வதேசத்துக்கு முக்கியமானதாகும். சர்வதேச முக்கியத்துவம் என்று இங்கே கூறுவது விரிந்த பொருளில் அல்ல, குறுகிய பொருளில் தான் என்கிறார் லெனின். அந்த குறுகிய பொருள் என்னவென்றால், ருஷ்யாவில் நடந்த புரட்சியானது சர்வதேச அளவில் திரும்ப திரும்ப நடைபெறுவதாகவும் வரலாற்று வழியில் தவிர்க்க முடியாத புரட்சியாகும். இதுவே ருஷ்ய புரட்சியின் முக்கியமான சில அடிப்படை தன்மைகள். அதாவது, புரட்சி என்பது அனைத்து நாட்டிலும் நடைபெறக்கூடியது என்பதையும், இந்த சமூக மாற்றமான புரட்சி வரலாற்றில் தவிர்க்க முடியாது என்பதையும் ருஷ்யாவில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி உறுதிப்படுத்துகிறது. அக்டோபரில் நடைபெற்ற ருஷ்ய புரட்சியின் அனுபவம் இந்த வகையில் சர்வதேசத்துக்கு பயன்படுவதாக இருக்கிறது. இந்த உண்மையை மிகைப்படுத்தி இந்த அடிப்படை இயல்புகளுக்கு அப்பால் எடுத்துச் செல்வது மிக பெரும் பிழை என்றும் சொல்கிறார். அதனால இந்த ரஷ்ய புரட்சி என்பது எந்த வகையில் எந்த அளவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக வகுத்து தந்திருக்கிறார் இந்த நூலில். ருஷ்யா ஒரு பின்தங்கிய நாடாக இருந்தாலும் அக்டோபர் புரட்சி சர்வதேசத்துக்கு படிப்பினைகளை தந்திருக்கிறது என்பது உண்மையே. வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் பாட்டாளி வர்க்க புரட்சி அடுத்து ஏற்படுமாயின் அந்த புரட்சி சர்வதேச முக்கியத்துவத்தை பெறக்கூடியதாக ஆகிவிடும். ருஷ்யா முன் மாதிரியாக இருக்கும் நிலை முடிவுக்கு வருவதுடன் அப்போது சோசியலிச பொருளில் ருஷ்யா பிற்பட்ட நாடாகிவிடும் என்கிற உண்மையை காண தவறுவதும் பிழையாகும் என்கிறார் லெனின். லெனின் இங்கு மிக தெளிவாக தமது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ருஷ்யா பின்தங்கிய நாடாக இருந்தாலும் இந்த நாட்டில் தான் இப்பொழுது புரட்சி நடைபெற்றுள்ளது. இந்த புரட்சி அனைத்து நாடுகளுக்கும் பாடம் புகட்டுவதாக இருக்கும். அடுத்த வளர்ச்சியடைந்த நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுமாயின் இந்த புரட்சி அனைத்து நாடுகளுக்கும் புதிய படிப்பினையை தரும். ருஷ்ய புரட்சி பற்றிய கருத்து பழையதாகிவிடும் என்று லெனின் கூறுகிறார். முன்னொரு காலத்தில் காவட்ஸ்கி மார்க்சிய துரோகியாக இல்லாமல் மார்க்சியவாதியாக இருந்த போது ருஷ்ய பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சி தன்மை மேலே ஐரோப்பாவுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஒரு சூழலை எழுவதன் சாத்தியப்பாட்டை முன்னறிந்து கூறியதை லெனின் சுட்டிக்காட்டுகிறார். இஸ்க்ரா என்கின்ற பத்திரிகை காவட்ஸ்கி எழுதிய ஒரு கட்டுரையின் அடிப்படையில் இந்த கருத்தை லெனின் முன்வைக்கிறார். ஆக, மார்க்சிய அணுகுமுறையை பின்பற்றும் போது தெளிவாக இருந்த காவட்ஸ்கி மார்க்சியத்தை விட்டு விலகிய பிறகு சந்தர்ப்பவாதியாக மாறிவிடுகிறார். மார்க்சிய அடிப்படையில் இருந்து நாம் விளங்காத வரைத்தான் நாம் கம்யூனிஸ்டாக செயல்பட முடியும் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது.
காவுட்ஸ்கி மார்க்சிவாதியாக இருந்தபோது எழுதியதை அவர் சொற்களிலே பார்க்கலாம். காவுட்ஸ்கி பின்னால் அவர் மாறிவிட்டார். ஆனால் அவர் மார்க்சிவாதியாக இருக்கின்ற பொழுது இந்த ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட இருக்கின்ற தருணத்தை மிகவும் சிறப்பாகவும் குறிப்பாகவும் அறிந்து எழுதியிருக்கின்றார். அதனால் அவருடைய எழுத்துக்களிலேயே அதை நம்ம காவுட்ஸ்கி எழுத்துக்களிலேயும் அதை நாம் பார்க்கலாம். புரட்சிகர மையம் மேற்கு மேற்றிசையிலிருந்து கீழ் திசைக்கு இடம்பெயர்ந்து செல்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் முதற் பாதியில் அது பிரான்சில் அமைந்திருந்தது. சில சமயங்களில் இங்கிலாந்திலும் இருந்தது. 1848 ஜெர்மனியும் புரட்சிகர தேசங்களது அணிவரிசையில் சேர்ந்து கொண்டது. புரட்சிகர மையம் மேலும் இடம்பெயர்வதை, அதாவது ருஷ்யாவுக்கு இடம்பெயர்வதை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை சுட்டும் நிகழ்ச்சிகளுடன் புதிய நூற்றாண்டு தொடங்கியுள்ளது. மேற்கிலிருந்து அவ்வளவு பெரிய அளவில் புரட்சிகர முன்முயற்சியை ஈர்த்து கொண்ட ருஷ்யாவானது இப்பொழுது புரட்சிகர ஆற்றலுக்குரிய ஊற்றாக மேற்கிற்கு பணிபுரிய ஆயத்தமாய் உள்ளது என்பதை தெரிகிறது என்கிறார் காவுட்ஸ்கி. இந்த மேற்கோளில் லெனின் எடுத்து காட்டும் போது 18 ஆண்டுகளுக்கு முன்பு காவுட்ஸ்கி இவ்வளவு நன்றாக எழுதியிருக்க என்று பதிவு செய்துள்ளார். அடுத்தது 2வது அத்தியாயத்துக்கு பார்க்கலாம். இந்த 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு போல்ஷெவிக்குடைய வெற்றிக்கு இன்றியமையாத ஒரு நிபந்தனை. இதுதான் 2வது அத்தியாயத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. ருஷ்யாவில் நிகழ்த்தப்பட்ட அக்டோபர் புரட்சி என்பது இதுவரை உழைக்கும் வர்க்கம் சாதிக்காத ஒரு முழுமையான புரட்சியாகும். பிற்காலத்தில் சோவியத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததை நாம் கண்டிருந்தாலும் அதன் வெற்றி என்பது எந்த வகையிலும் தனது சிறப்பை இழந்துவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரிஸ் கம்யூன் வீழ்ச்சி அடைந்தாலும் மார்க்ஸ் அதனை எப்படி அணுகினாரோ அப்படித்தான் வீழ்ச்சியடைந்த சோவியத் குடியரசையும் நாம் பார்க்க வேண்டும். ருஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சிக்கு ஒரு முன் நிபந்தனையாக லெனின் கூறுவதை பார்ப்போம். இது லெனின் வார்த்தையில நம்ம பார்க்கலாம். பாட்டாளி வர்க்கத்திடம் முழுமையான மத்தியத்துவமும் கடுமையான கட்டுப்பாடும் இருக்க வேண்டியது முதலாளித்துவ வர்க்கத்தின் மீது வெற்றி பெறுவதற்கான இன்றியமையாத ஒரு நிபந்தனையாகும் என்பதை ருஷ்யாவில் வெற்றி கண்ட பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் அனுபவம் தெளிவாக காட்டியுள்ளது. அது அடிக்கடி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் பொருள் என்ன? என் நிலைமைகளில் இது சாத்தியம் என்பதில் போதிய அளவு சிந்தனை செலுத்தப்படவில்லை. சோவியத்துகளுக்கும் போல்ஷெவிக்குகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு கூட இன்னும் அடிக்கடி புரட்சிகர பாட்டாளி வர்க்கத்துக்கு வேண்டிய கட்டுப்பாட்டை போல்ஷெவிக்குகளால் எப்படி நிறுவிக்கொள்ள முடிந்தது என்பதன் காரணங்கள் பற்றி ஆழ்ந்த பகுத்தாராய்வு செய்யப்படுமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்கிறார் லெனின். ருஷ்யாவில் புரட்சி நிகழ்ந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தற்போது லெனின் மறைந்து 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாட்டம் தேவையான ஒன்று தான். ஆனால் புரட்சியை கொண்டாடும் போது அந்த புரட்சி எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது என்பதையும் சேர்த்து நினைவு கூறுவது அவசியமானது ஆகும். லெனின் கூறுவதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். பாட்டாளி வர்க்கத்திடம் முழுமையான மத்தியத்துவமும் கடுமையான கட்டுப்பாடும் இருக்க வேண்டியது முதலாளித்துவ வர்க்கத்தின் மீது வெற்றி பெறுவதற்கான இன்றியமையாத ஒரு நிபந்தனை. மத்தியத்துவமும் கடுமையான கட்டுப்பாடும் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினால் தான் வெற்றி பெற முடியும். வெற்றிக்கு மட்டுமல்ல, அதன் செயல்பாடு அனைத்துக்கும் இரண்டும் முக்கியமானதாகும். கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி முன்னணி படையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி லெனின் நிறைய எழுதியிருக்கிறார். அவை அனைத்தையும் நான் பின்பற்ற வேண்டும். அத்துடன் நமது நாட்டு நிலைமைகளையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய சித்தாந்தத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும். இதற்கு மாறாக தாராளவாதத்தை கடைபிடித்தால் அது கட்சியை அழித்துவிடும். மார்க்சிய சித்தாந்தத்தில் உறுதி இல்லை என்றால் கட்டுப்பாட்டிலும் உறுதி குலைந்துவிடும். உறுதி குலைந்த கட்சி பலவீனமாகிவிடும் என்பது லெனின் கருத்துக்களை கொண்டு அறிந்து கொள்ள முடிகிறது. பாட்டாளி வர்க்கத்தினுடைய புரட்சிகர கட்சியின் கட்டுப்பாட்டை கட்டி காப்பது எப்படி? அது சோதிக்கப்படுவது எப்படி? அது எவ்வாறு வலுப்படுத்தப்படுகிறது என்கிற கேள்வி எழுப்பி பதிலும் தருகிறார் லெனின். இந்த பதில் லெனினது சொற்களிலேயே பார்ப்போம். இதற்கு எந்த விளக்கமும் தேவைப்படாது. இந்த லெனினது எழுத்துக்கள் அனைவரும் எளிமையாக படித்து புரிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது. இது ரொம்ப எளிமையா தான் இருக்கு. நம்ம இப்போ தொடர்ந்து முழுமையான புத்தகம் படிக்கும் போது தான் நம்ம சில பகுதிகளை புரிந்து கொள்ளாமலோ இருக்கும்போது நம்ம தவற விடுகின்ற செயலா இருக்கும். ஆனா இது மாதிரி வகுப்புல நம்ம ஹைலைட்டாக எது முக்கியமாக இருக்குமோ எடுத்து தந்ததை நம்ம முழுமையாக உள்வாங்கி கொண்டு அந்த மூல நூல்களை படிக்கும் பொழுது நிச்சயமாக எளிமையாக இருக்கும். அதற்காக தான் நான் அந்த மூல நூல்களில் இருக்கின்ற கருத்துக்களை மேற்கொள்ளாக வேண்டிய இடங்கள் கண்டிப்பாக கொடுத்தது. ஏனென்றால் மூல நூலை எடுத்து படிக்கும் பொழுது
இந்த இந்த வகுப்பு அவர்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த முக்கியமான கருத்துக்களை மேற்கோளாகவே நாம் பார்க்கின்றோம். இப்போது நம்ம வந்து மேற்கோளில் லெனினது கருத்து என்னதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, பாட்டாளிகளின் முன்னணி படையின் வர்க்க உணர்வாலும் புரட்சியின் பால் அதற்குள்ள பட்டுறுதியாலும் தன்னலங்கராத தியாக உணர்வாலும் வீரத்தாலும். இது முதலாவது. இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, உழைப்பாளி மக்கள் திரளின் மிகவும் விரிவான பகுதிகளுடனும் முக்கியமாய் பாட்டாளி வர்க்கத்துடனும் மற்றும் உழைப்பாளி மக்களின் பாட்டாளி வர்க்கம் அல்லாத பகுதிகளுடனும் இணைப்பு கொள்ளவும் மிக நெருங்கிய தொடர்பை கட்டி காக்கவும் ஓரளவுக்கு ஒன்று கலக்கவும் என்று கூட சொல்லலாம் அதற்குள்ள ஆற்றலால். இது வந்து இரண்டாவதாக கூறுகிறார். மூன்றாவதாக, இந்த முன்னணி படையால் வகிக்கப்படும் அரசியல் தலைமையின் பிழையற்ற தன்மையால் அந்த அரசியல் இறுதி குறிக்கோள் செயல்தந்திரம், அதாவது ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ், இவற்றின் பிழையற்ற தன்மையால் பொதுமக்களின் பகுதிகள் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாகவே இவை சரியானவை என்பதை கண்டு கொண்டாக வேண்டும். முதலாளித்துவ வர்க்கத்தை வீழ்த்தி சமூக அனைத்தையும் மாற்றி அமைத்திடுவதை பணியாக கொண்ட முன்னேற்றகரமான வர்க்கத்தின் கட்சியாக இருக்கும் மெய்யான தகுதியும் திறனும் கொண்ட புரட்சிகர கட்சியில் இந்நிலைமைகள் இல்லையேல் கட்டுப்பாட்டை சாதிக்க முடியாது. இந்த நிலைமைகள் இல்லையேல் கட்டுப்பாட்டை நிறுவுவதற்கான எல்லா முயற்சிகளும் தவிர்க்க முடியாதவாறு விரயமாகி வெறும் வாய்வீச்சாக கேலி கூத்தாகவே முடிவரும். அதே போதில் இந்த நிலைமைகள் யாவும் திடுதிடுப்பென்று தோன்றிவிடுவதில்லை. நீடித்த முயற்சியாலும் அரும்பாடுபட்டும் பெரும் அனுபவத்தாலும் தான் தோற்றுவிக்கப்படுகின்றன. பிழையற்ற புரட்சிகர கோட்பாடு இருக்குமாயின் இந்நிலைமைகள் தோற்றுவிக்கப்படுவதற்கு அதை துணை புரிகிறது. இந்த புரட்சிகர கோட்பாடு வரட்டு சூத்திரமாக அமைந்து விடாமல் மெய்யாகவே பொதுமக்கள் தன்மையதான மெய்யாகவே புரட்சிகரமான இயக்கத்தின் நடைமுறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இறுதி வரையும் பெறுகிறது என்கிறார் லெனின். லெனின் கூறுவது போல கம்யூனிஸ்ட் என்பதை வாய்வீச்சு பேசி கேலி கூத்தாக்காமல் முன்னேறிய வர்க்கத்தின் கட்சியாக செயல்பட வேண்டும். அதற்கு மார்க்சிய கோட்பாட்டை உறுதியாக பின்பற்ற வேண்டும். போல்ஷிசம் என்பது மார்க்சிய கோட்பாட்டின் மிகவும் உறுதியான அடித்தளத்தில் இருந்து எழுந்தது என்று இங்கு லெனின் கூறியதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மார்க்சிய கோட்பாட்டில் உறுதியாக நிற்காமலும் அதனை முழுமையாக பின்பற்றாமலும் இருந்தால் பின்னடைவு நிச்சயம் ஏற்படும். இடதுசாரி பின்னடைவுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் மார்க்சிய கோட்பாட்டை உறுதியுடன் பின்பற்றாமை ஒரு காரணமாகும். அடுத்த லெனின் போல்ஷிக் கட்சி கையாண்ட செயல் தந்திரங்களை தொகுத்து தருகிறார். போல்ஷிக் வந்து டாக்டிக்ஸ் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அதை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதை எவ்வாறு மாற்றிக்கொண்டது, எந்த வழியெல்லாம் அது மாற்றிக்கொண்டது என்று ஒரு பட்டியலிட்டு தந்திருக்கிறார். இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக இது இருக்கிறது. சட்ட வழியிலானது சட்ட வழியற்றது, அமைதியானது புயல் வேகம் கொண்டது, தலைமறைவானது வெளிப்படையானது, உள்ளூர் அளவிலானது மக்கள் திரள் இயக்கமானது, நாடாளுமன்ற வடிவிலானது வன்முறை வடிவிலானது ஆகிய முறைகளில் போல்ஷிக் கட்சி செயல்பட்டது. சூழ்நிலைக்கு ஏற்ற அனைத்து வடிவங்களையும் எடுக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க வேண்டும் என்பதை போல்ஷிக் அனுபவம் நமக்கு போதிக்கிறது. இதற்கு மார்க்சிய கோட்பாட்டில் உறுதியாக நின்றால் மட்டும் பல்வேறு வடிவங்களை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதையும் போல்ஷிக்குகள் அனுபவித்தால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ருஷ்ய புரட்சி புகழ்வதுடன் நிற்காமல் அதன் அனுபவங்களை பின்பற்ற வேண்டும். சர்வதேச அனுபவங்களை கணக்கில் கொள்ளாது எந்த நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றியை அடைய முடியாது. அனைத்து நாடுகளும் சர்வதேச மூலதனத்தின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது. எந்த நாடும் தமது நாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமது நாட்டை சர்வதேசத்துடன் இணைத்து பார்க்க வேண்டும். சர்வதேச அனுபவங்களை கணக்கில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும். அடுத்து நம்ம வந்து மூன்றாவது அத்தியாயத்துக்கு போகலாம். இதனுடைய தலைப்பு வந்து போல்ஷிக் வரலாற்றின் முக்கிய கட்டங்கள். இது வந்து ரொம்ப சுருக்கமாக இந்த புரட்சியை கட்சி தோன்றியதிலிருந்து புரட்சியை அடைந்ததற்கான கட்டங்களாக கால வரிசையை கட்டங்களாக பிரித்து தந்திருக்கின்றார். முதலில் வந்து 1903 முதல் 1905 வரை ஆன கட்டமான புரட்சியின் தயாரிப்புக்குரிய ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கட்டத்தை வச்சிருக்க முதல் கட்டமாக பார்க்கிறார். அது எப்படின்னு 1903ஆம் ஆண்டு ருஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2வது காங்கிரஸ் நடைபெற்றது. அந்த காங்கிரசின் போது தான் போல்ஷிக் என்ற பிரிவு ஏற்பட்டது. போல்ஷிக்கு எதிரான பிரிவு மென்ஷிக். அப்போது தாராளவாத முதலாளித்துவம், குட்டி முதலாளித்துவம், பாட்டாளி வர்க்கம் ஆகிய மூன்றும் நெருங்கி வரும் போர்களுக்கு தேவையான அரசியல் சித்தாந்த ஆயுதங்களை தயாரித்தது. இந்த 1903 5 வரை இந்த வேலைகள் தான் நடைபெற்றது. அடுத்த பகுதி வந்து 1905 முதல்
1905 முதல் 1907 வரை. இது வந்து புரட்சி ஆண்டுகள் அப்படின்னு பிரிக்கிறாரு. இது ருஷ்யாவில் நடைபெற்ற முதல் புரட்சிக்கான ஆண்டை குறிக்கிறது. பொருளாதார வேலை நிறுத்தம் அரசியல் வேலை நிறுத்தமாகவும், அரசியல் வேலை நிறுத்தம் ஆயுதமேந்திய எழுச்சியாகவும் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியடைந்தன. போல்ஸ்விக் கட்சி தமது போராட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருந்தது. நாடாளுமன்ற போராட்ட முறைகளும், நாடாளுமன்றத்துக்கு புறம்பான போராட்ட முறைகளும், நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க செய்யும் செயல் தந்திரமும், நாடாளுமன்றத்தில் பங்கு பெறும் செயல் தந்திரமும், சட்ட வழியான போராட்டமும், சட்ட வழியற்ற போராட்டம் என போல்ஸ்விக் கட்சி தமது போராட்டத்தை தேவைக்கு ஏற்ப மாறி மாறி கையாண்டது. 1905ஆம் ஆண்டில் ஏற்பட்ட புரட்சியில் போல்ஸ்விக் கட்சி தோல்வி கண்டிருக்கலாம். ஆனால் 1905ஆம் ஆண்டின் போர் ஒத்திகை நடந்திருக்காவிட்டால் 1917ஆம் ஆண்டில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி சாத்தியமே இருந்திருக்காது என்று லெனின் கூறியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்து வந்த அனைத்து அனுபவங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சி பாடமாக கொள்ள வேண்டும். தோல்வி என்பதை வெற்றி நோக்கியதாக மாற்ற வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு அனுபவமும் வெற்றிக்கு உதவிடவே செய்யும். அடுத்து நம்ம வந்து 3வது கட்டத்துக்கு போறோம். இது வந்து 1907 முதல் 1910 வரை. இது வந்து எதிர்வினை ஆண்டுகள், புரட்சி தோல்வி கண்ட பிறகான எதிர்வினை ஆண்டுகளாக பிரித்து ஒரு கட்டத்தை லெனின் சுட்டி காட்டுகிறார். 1905ஆம் ஆண்டு தொடங்கிய ருஷ்யாவின் முதல் புரட்சியில் ஜார் ஆட்சி வெற்றிவிட்டது. புரட்சிகர கட்சிகள், எதிர்கட்சிகள் தோல்வி கண்டன. இத்தகைய தோல்விகர சூழ்நிலையால் மனசோர்வு, பிளவுகள், பூசல்கள், கட்சியில் இருந்து விலகல்கள் இவைகளே அரசியல் நிலைமைகளாக மாறின. பொருள் முதல்வாத தத்துவத்தை கைவிட்டு கருத்து முதல்வாதத்தை நோக்கியது. இது ரொம்ப இந்த புரட்சிகர தோல்வி, அந்த புரட்சி தோல்வி என்பது வந்து கட்சிக்குள் வந்து பல்வேறு குழப்பங்களையும், தத்துவ குழப்பத்தை வரைக்கும், சித்தாந்த குழப்பத்திலிருந்து எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் இந்த பெருந்தோல்வி புரட்சிகர கட்சிகளுக்கும் புரட்சிகர வர்க்கத்துக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் பாடம் புகட்டியது. வரலாற்று இயக்கவியலும் அரசியல் போராட்டத்தை புரிந்து கொள்வதிலும் போராட்டம் நடத்துவதற்கான கலையில் பாடம் கற்பித்தது. நெருக்கடி நேரத்தில் நண்பன் யார், பகைவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. தோல்வியுற்ற படைகள் நன்கு படிப்பினை பெற்றன என்று லெனின் கூறுகிறார். புரட்சியின் தோல்வி இதை மட்டும் கற்பிக்கவில்லை. புரட்சிகர கட்சிகள் இதுவரை எப்படி தாக்குவது என்பதை தெரிந்து கொண்டிருந்தது போலவே இப்பொழுது ஒழுங்கு குலையாமல் எப்படி பின்வாங்குவது என்பதை அறிந்து கொண்டது. பின்வாங்கும் நடைமுறை மூலம் மிக குறைவான மனசோர்வுடன் விரைவாகவும் பிழையற்ற முறையிலும் மீண்டும் பணியினை சிறந்த முறையில் தொடங்க முடியாது. இதனை எவ்வாறு செய்து முடிக்கப்பட்டது என்பதை லெனின் எடுத்துக் கொள்கிறார். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரட்சியை நோக்கி பயணிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ, புரட்சி தோல்வி கண்ட பிறகு அது புரிந்து அதற்கு ஏற்ப பின்னடைவை புரிந்து கொண்டு பின்னோக்கி செல்ல வேண்டும், பின்வாங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சரியாக அந்த குழப்பத்தை எல்லாம் புரிந்து கொண்டு குழப்பத்திற்கான பதிலளித்து அவர் லெனின் வந்து பின்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுத்ததுதான் அவருடைய அக்டோபர் புரட்சிக்கான காரணமாக அமைந்ததாக கூட நாம் சொல்லலாம். மிகவும் பிற்போக்கான நாடாளுமன்றங்களில் மிகவும் பிற்போக்கான தொழிற்சங்கங்கள், கூட்டுறவு காப்பீட்டு சங்கங்களில் சட்ட வழியில் வேலை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள விரும்பாத புரட்சிகர வாய்வீச்சாளர்களை போல்ஸ்விக்குகள் ஈவிரக்கமின்றி அம்பலப்படுத்தி விளக்கியதால் தான் இதை செய்து முடிந்தது என்கிறார். அதாவது புரட்சி தோல்வி கண்ட பிறகு சட்ட வழியற்ற போராட்டத்தில் விழுந்து கிடக்காமல் சட்ட வழியிலான போராட்ட முறை அனைத்திலும் போல்ஸ்விக்குகள் வந்து செல்வதன் மூலமாக, செயல்பட்டதன் மூலமாக தங்களை தக்க வைத்துக் கொண்டது, வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுந்ததாக லெனின் கூறார். அடுத்தது வந்து 4வது கட்டத்துக்கு இப்ப நம்ம பார்க்கலாம். இது வந்து 1910 முதல் 1914 வரை புத்தெழுச்சி ஆண்டுன்னு சொல்றாரு. அதாவது புரட்சி கட்டம், புரட்சியுடைய பாதிப்பு ஏற்பட்டது. அது மீண்டும் புத்தெழுச்சி கட்டத்தை வந்து 1910 முதல் 14 அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். தொடக்கத்தில் எழுச்சிக்கான முன்னேற்றம் நம்ப முடியாத அளவுக்கு மெதுவாக இருந்தது. அதன் பிறகு 1912ஆம் ஆண்டு சைபீரியாவில் லேனா தங்க வயல்களில் நிராயுத பணிகளான தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஓரளவுக்கு எழுச்சி விரைவு பெற்றது என்கிறார். அதாவது புரட்சி தோல்வியை கண்ட பிறகு சோர்வு கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் உழைக்கும் மக்களிடமும், கட்சி தோழர்களிடமும், தலைமையிடமும் எல்லா இடமும் இருந்ததுதான். ஆனா அந்த நேரத்தில் இந்த 1912ஆம் ஆண்டு அந்த சைபீரியாவில் வந்து இருக்க தங்க வயல்ல வந்து தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு என்பது மீண்டும் எழுச்சியை, புத்து எழுச்சியை ஏற்படுத்தியது என்கிறார் லெனின்.
தொழிலாளர் வர்க்க இயக்கத்தில் மென்சுக்குகள் முதலாளித்துவத்தின் முகவர்களாக செயல்பட்டது 1905ஆம் ஆண்டுக்கு பிறகு தெளிவாக வெளிப்பட்டது. அதாவது புரட்சி நேரத்துல தான் அப்ப முந்தைய சொன்னார்ல, நண்பன் யார் பகைவன் யார் தெரிந்து கொள்வார், தெரிந்து கொள்ள முடிகிறது என்பது போல புரட்சிக்கு எதிரானவர் யார், புரட்சிக்கு துணை போபவர்கள் யார் என்பதும் கூட நிச்சயமாக இந்த புரட்சியை நமக்கு கற்றுத்தரும். தொழிலாளர் இயக்கத்தில் மென்சுக்குகள் முதலாளித்துவத்தின் முகவர்களாக செயல்பட்டது 1905ஆம் ஆண்டுக்கு பிறகு தெளிவாக வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட மென்சுக்குகளை வீழ்த்தி போல்சுக்குகள் முன்னேறினர். மென்சுக்குகள் போன்ற முதலாளித்துவ கையாட்களை ஒழிக்க வேண்டும் என்றால் போல்சுக்குகளை போன்று சட்ட வழியற்றதும் சட்ட வழியிலானதுமான 2 போராட்டங்களை இணைத்து பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது கட்டத்தை பற்றி சொல்றார். இது 1914-17 கட்டம். இது முதல் ஏகாதிபத்திய உலகப்போர். இந்த முதல் உலகப்போர் நடந்தது. அந்த கட்டத்தை தான் இந்த இடத்துல லெனின் பேசுறார். மிகவும் பிற்போக்கான நாடாளுமன்றத்தில் சட்ட வழியிலான செயல்பாடானது புரட்சிகர பாட்டாளி வர்க்க கட்சியான போல்சுக்குகளுக்கு மிகவும் பயனுள்ள பணியினை வழங்கியது என்கிறார் லெனின். மேலும் மிகவும் பிற்போக்கான நாடாளுமன்றம் என்றாலும் அதில் எதிர்க்கட்சி ஒன்றின் தலைவராய் ஒருவர் இருந்தார் என்கிற நிலையானது பிற்பாடு புரட்சியில் அவர் பங்காற்றுவதற்கு வசதியாக இருந்தது என்று லெனின் கூறுகிறார். நீண்ட தயாரிப்பு இல்லாமல் போல்சுக்குகளால் 1917ஆம் ஆண்டு அக்டோபரில் நடைபெற்ற புரட்சியில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று லெனின் கூறுவதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். புரட்சிக்கான புறநிலை ஏற்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான அகநிலை தயாரிப்புகளை கம்யூனிஸ்ட் கட்சி செய்திருக்க வேண்டும். புறநிலையும் அகநிலையும் இணையும் போதே புரட்சி வெற்றி பெறுகிறது. இப்போ 4வது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதனுடைய 4வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தா, தொழிலாளர் வர்க்க இயக்கத்தினுள் எந்தெந்த பகைகளுக்கு எதிரான போராட்டம் பெல்சிசம் வளர்ந்து வலிமை பெறவும் உறுதி பெறவும் உதவியது. இதுதான் 4வது அத்தியாயத்திற்குரிய தலைப்பு. பகைகளை எதிர்கொள்ளாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற முடியாது. போல்ஷிக் கட்சி சந்தர்ப்பவாதத்துக்கு எதிராக போராடியது. அதாவது சமூக தேசிய வெறியான சந்தர்ப்பவாதத்துடன் போராடியது. அடுத்து குட்டி முதலாளித்துவ புரட்சிவாதத்துடன் கடுமையாக போராடியது. அதிதீவிர நிலைமைகளுக்கு செல்லும் அராஜகவாத சாயல் கொண்ட குட்டி முதலாளித்துவவாதிகள் விடாமுயற்சியுடன் போராடுவதற்கும் ஒழுங்கமைப்பு பெறுவதற்கும் கட்டுப்பாடு உறுதிப்பாடு கொள்வதற்கும் திராணியற்றவர் என்பதை மார்க்சியவாதிகளுக்கு கோட்பாடு வாயிலாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று லெனின் கூறுகிறார். இதுதான் இந்த குட்டி முதலாளித்துவடைய போக்காக இருக்கிறது. தொழிலாளர் வர்க்க இயக்கத்தில் காணப்படும் சந்தர்ப்பவாத தவறுகளுக்கு ஒரு தண்டனையாக அராஜகவாதம் தலை தூக்கி விடுவதை அடிக்கடி காண முடிகிறது என்ற லெனின் கூறுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சில தவறுகள் தான் சில போக்குகளை தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. வலது போக்கை எதிர்கொள்ள முடியாமை என்பது இடது தவறுக்கு வழிவகை செய்கிறது. அதே போல இடது தீவிரவாதத்தை எதிர்கொள்ள முடியாமை என்பது வலது தவறுக்கு வழிவகை செய்கிறது. வலது இடது ஆகிய தவறிலிருந்து விடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை கம்யூனிஸ்ட் வழியில் சிறப்பாக செயல்பட முடியும். தொழிற்சங்கம் நாடாளுமன்றம் ஆகிய இடங்களில் காணப்படும் சந்தர்ப்பவாத தவறுகள் அராஜகவாதிகளை சட்ட வழியிலான போராட்டத்தை கைக்கொள்வதை கைவிட செய்கிறது. ஆனால் லெனின் போல்சுக்குகளின் போராட்ட முறையினை தொகுத்து காட்டுவதை பார்க்கும்போது அராஜகவாதிகள் போல்சுக்குகளின் அனுபவங்களை கவனத்தில் கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. போல்ஷிக்களுடைய அனுபவங்கள் கணக்கில் கொள்ளாமல் நம் நாட்டு இடதுசாரி இயக்கங்களில் காணப்படும் சந்தர்ப்பவாதத்தையும் அராஜக சாயல் கொண்ட குட்டி முதலாளித்துவ போக்கையும் வெற்றி கொள்ள முடியாது. சர்வதேச அனுபவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாத கம்யூனிஸ்ட் கட்சி தமது அனுபவங்களையும் சுய விமர்சனம் செய்து கொள்ளும் சிரத்தையும் இழந்துவிடும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உலகில் தனித்து செயல்பட முடியாது. அது சர்வதேச அனுபவங்களை உள் வாங்காமல் இருக்க முடியாது. உலக அனைத்திலும் நடைபெறும் அனுபவங்களில் இருந்து பாடம் கற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி தமது பயணத்தில் வெற்றி பெற முடியாது. அடுத்து நம்ம 5வது அத்தியாயத்துக்கு போகலாம். இது ஜெர்மனியில் இடதுசாரி கம்யூனிசம் தலைவர்கள் கட்சி வர்க்கம் மக்கள் திரள் இது பற்றி இந்த அத்தியாயத்தில் லெனின் பேசியிருக்கார். ஜெர்மனி கம்யூனிஸ்டுகள் தம்மை இடதுபோக்குடைய கம்யூனிஸ்டுகள் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் கருத்துக்களில் இடதுசாரிவாதத்தின் இளம்பருவ கோளாறுகளுக்கு உரிய அனைத்து அறிகுறிகளையும் தென்படுவதாக லெனின் கூறுகிறார். இந்த அத்தியாயம் தான் இந்த புத்தகருடைய கண்டிப்பாக இடதுசாரியுடைய இளம்பருவ கோளாறு இருப்பதை பற்றி இந்த அத்தியாயத்தில் தான் அவர் சொல்கிறாரு. இது ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதியில இது மாதிரி இடதுசாரி இளம்பருவ கோளாறு இருக்கிறது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய கருத்துக்களின் வெளிப்பாடு எல்லாம் அதற்கான அறிகுறியாகத்தான் தென்படுகிறது. அத்தகைய ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்தை லெனின் மேற்கோளாக கொடுத்துள்ளார். அதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். பிற கட்சிகளுடனான அனைத்து வித சமரசத்தையும் வரலாற்று வழியிலும் அரசியல் வழியிலும்
காலாவதியாகிவிட்ட நாடாளுமன்ற போராட்ட வடிவங்களுக்கு சரிந்து செல்லும் எவ்வகையான பின்னடைவையும் வளைந்து கொடுப்பதற்கும் இணக்கத்துக்கும் உரிய எந்த கொள்கையும் தீர்மானமாய் நிராகரித்தே ஆக வேண்டும். இதுதான் இளம்பருவ கோளாறுகளுடைய ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள போக்காக லெனின் சுட்டிக்காட்டுகிறார். அவர் கருத்தை எடுத்து காட்டுகிறார். ஜெர்மன் கம்யூனிஸ்டுகளின் இத்தகைய கூட்டு போல்ஷெவிக்குகள் ஏற்கனவே அறிந்த அதே இடதுசாரி சிறுபிள்ளைத்தனம் என்று லெனின் கூறுகிறார். அளவுக்கு மீறி சட்ட வழிபட்ட போராட்டத்தில் பழக்கப்படுத்திக் கொள்ளும் போது ஏற்படும் சிக்கலை லெனின் அடுத்துச் செல்கிறார். ரெண்டுமே தான், சட்ட வழி போராட்டத்திலே மூழ்கி கிடத்தல் அல்லது சட்ட வழியற்ற போராட்டத்தை பேசிக் கொண்டிருத்தல், இரண்டுமே வலது இடது தவறுக்கு இட்டு செல்லும். சட்ட வழி போராட்டத்தில் மட்டும் பழக்கப்படுத்திக் கொண்டுவிட்ட கட்சி திடீரென சட்ட வழிக்கென வாய்ப்பு மூடப்பட்டதும் சட்ட வழியற்ற போராட்டத்துக்கு மாறிட முடியாமல் குழம்பு போய் தடைப்பட்டு முட்டு சந்தியில் மாட்டிக்கொண்டது போல் அனைத்து செயல்பாடும் முடங்கி நின்று விடுகிறது. லெனின் இந்த நூலில் இடதுசாரி தவறுகளை முன்வைத்து எழுதியுள்ளார். இந்த நூலுடைய தலைப்பிலே நமக்கு தெரியும், இது இடதுசாரி தவறுகளுக்காக எழுதப்பட்ட நூல் தான். இருந்தாலும் சில இடங்களில் வலது போக்கான தவறையும் சுட்டி காட்டியுள்ளார். சட்ட வழி நிலையிலிருந்து சட்ட வழியற்ற நிலைக்கு விரைவாக மாறி சென்று இரண்டையும் ஒன்றிணைத்துக் கொண்டு வசதியற்ற ஜனநாயகமற்ற முறைகளை கையாள வேண்டி வந்ததும் தலைவர்கள் நிலை தடுமாறி வீழ்கின்றனர் என்கிறார் லெனின். நெருக்கடி நேரத்தில் அரசாங்கத்தால் கட்சி தடை செய்யப்படும், சட்ட வழியற்ற நிலைக்கு தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். இதை அறியாத நிலையில் திடீரென்று நெருக்கடி ஏற்படும் போது கட்சி திகைத்து நிலை தடுமாறி செயலற்ற நிலைக்கு தள்ளப்படும். ஆளும் வர்க்கம் தொழிலாளர்களை சட்ட வழியில் மட்டும் ஒடுக்குவதில்லை என்பது தெரிந்தது. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப தம்மை மாற்றிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபடும் திறத்தை கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்க வேண்டும். அதுவும் பாசிச ஆபத்தில் இருக்கும் நம் நாட்டில் அனைத்து நிலைமைகளையும் செயல்பட கற்றிருக்க வேண்டும். எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று இப்போது கணிக்க முடியாது. அதனால் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அனைத்து சூழ்நிலைகளையும் செயல்படும் திறத்தை பெற்றதாக இருக்க வேண்டும். நிலைமைகளை புரிந்து கொண்டு தமது போராட்ட முறைகளை மாற்றிக்கொள்ளும் திறம் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்கவில்லை என்றால் வெற்றி பெறுவது அப்புறம் இருக்கட்டும், அது தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அணிந்து போய்விடும். லெனின் தமது வெற்றியின் அனுபவங்களை மனதில் கொண்டு கூறியதை அவரது சொற்களிலேயே பார்ப்போம். போராட்டத்தில் படம் போடப்பட்டு உறுப்பு உறுதி கொண்ட ஒரு கட்சி இல்லையே, குறிப்பிட்ட அந்த வர்க்கத்தில் உள்ள நேர்மையானோர் அனைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கட்சி இல்லையேல், பொதுமக்களது மனப்பாங்கை கவனித்து வருவதற்கு பயப்படுத்துவதற்குமான திறன் கொண்ட ஒரு கட்சி இல்லையேல் இத்தகைய ஒரு போராட்டத்தை வெற்றிகரமாய் நடத்த முடியாது. இதுதான் இந்த அக்டோபர் புரட்சியை போல்ஷிக் கட்சி அடைந்ததற்கான ஒரு கட்சி எப்பேற்பட்ட கட்சியாக இருக்கு ஒரு தெளிவான கருத்தை அவர் வச்சிருக்காரு. அதை திரும்பி கூட நம்ம பார்க்கலாம். போராட்டத்தில் புடம் போடப்பட்டு உறுதி கொண்ட ஒரு கட்சி இல்லையேல், குறிப்பிட்ட அந்த வர்க்கத்தில் உள்ள நேர்மையானோர் அனைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கட்சி இல்லையேல், பொதுமக்களது மனப்பாங்கை கவனித்து வருவதற்கு பயப்படுத்துவதற்குமான திறன் கொண்ட ஒரு கட்சி இல்லையேல் இத்தகைய ஒரு போராட்டத்தை வெற்றிகரமாய் நடத்த முடியாது. முன்பே கூறியது போல ருஷ்ய புரட்சியை மிகையாக புகழ்ந்து வர அதன் அனுபவங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த புத்தகத்தை எழுதுனது ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது ருஷ்ய புரட்சிக்கான சர்வதேச புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ருஷ்ய புரட்சியை மிகையாக புகழ்ந்து தள்ளுவதை குறைத்து விட்டு அதன் அனுபவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த நூலில் லெனின் முன்வைக்கிறார். இப்போ நம்ம 6வது அத்தியாயத்துக்கு போகலாம். இது புரட்சியாளர்கள் பிற்போக்கு தொழிற்சங்கங்களில் வேலை செய்யலாமா? இது கேள்வி விடையில் இந்த தலைப்பு இருக்கிறது. இந்த தலைப்பு புரட்சியாளர்கள் பிற்போக்கு தொழிற்சங்கங்களில் வேலை செய்யலாமா என்கிற கேள்விக்கு ஜெர்மன் இடதுபோக்கினர் வேலை செய்ய தேவையில்லை என்று எதிர்மறையான பதிலை தருகின்றனர். இந்த பதில் எவ்வளவுதான் திட நம்பிக்கையோடு கூறியதாக இருந்தாலும் உண்மையில் இது அடிப்படையிலேயே தவறானது. வெற்று சொல் அடுக்குகளை தவிர வேறு எதுவும் இதில் இல்லை என்று லெனின் கூறுகிறார். ஜெர்மன் இடதுசாரிகளின் கருத்துகள் எப்படி அபத்தமாக இருக்கிறது என்று லெனின் கூறுவதை அவரது சொற்களிலேயே நாம் பார்க்கலாம். கம்யூனிஸ்டுகள் பிற்போக்கு தொழிற்சங்கங்களில் வேலை செய்ய முடியாது, வேலை செய்யக்கூடாது என்றும், இது போன்ற வேலையை கைவிட்டு விடலாம் என்றும், தொழிற்சங்கங்களை விட்டு வெளியேறி மிக அருமையான கம்யூனிஸ்டுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட புத்தம் புதிய வகைப்பட்ட அப்பழுக்கப்பட்ட தொழிற்சங்கத்தை உருவாக்குவது அவசியம் என்றும் மற்றும் பலவராகவும் கூறும் ஜெர்மன் இடதுசாரிகளின் ஆடம்பரமான மெத்தப்படுத்த மேதாவித்தனமான
பயங்கர புரட்சிகரமான பல பேச்சுகளையும் நாங்கள் நகைக்கத்தக்க சிறு பிள்ளைத்தனமான அபத்தமாகவே கருத வேண்டியிருக்கிறது என்கிறார் லெனின். மேலும் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேலைகள் நேரடியாக தொழிற்சங்கங்களை ஆதாரமாக கொண்டு இயங்குகிறது என்றும் கூறியுள்ளார். வர்க்க முரணில் வாழ்ந்து வரும் பாட்டாளிகளிடம் அரசியல் செய்யாமல் வர்க்க போராட்டத்தை இவ்வாறு நிகழ்த்துவது? இளைஞர் அணிகளை மட்டும் வைத்துக் கொண்டு வர்க்க போராட்டத்தை நிகழ்த்த முடியாது. இளைஞர்கள் வர்க்க போராட்டத்துக்கு தலைமை தாங்குவார்கள். ஆனால் இளைஞர்களை மட்டும் வைத்துக் கொண்டு வர்க்க போராட்டத்தை நிகழ்த்தவே முடியாது. புரட்சிகர கம்யூனிச கட்சி என்றால் தொழிற்சங்கங்களை அமைத்து கருவடியிலான வர்க்க போராட்டத்தை முழுமையான வர்க்க போராட்டமாக வர்க்க போராக வளர்த்தெடுக்க வேண்டும். கூலி உயர்வு போராட்டத்தில் இருந்தே கூலி அமைப்பு முறையினை தூக்கி எறியும் போராட்டமாக வளர்த்திட வேண்டும். ஏதாவது இந்த சட்டப்பூர்வ போராட்டத்து முறையில் கையாண்டவர்களால் மட்டும்தான் அந்த புரட்சி கட்ட நேரத்தில் சட்டவழியற்ற முறையும் கையாள முடியும். இதை நான் எப்பொழுதுமே வகுப்பு எடுக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அதிகமாக விடுங்க. சட்ட முறையில் முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியால் மட்டும்தான் அந்த நிலைமை மாறும் பொழுது சட்ட வடிவத்தை சிறப்பாக செயல்பட முடியும் என்று நான் எப்பொழுதுமே சொல்லுவார். இதற்கு எல்லாமே லெனினுடைய எழுத்துக்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அடுத்து ஜெர்மன் இடது போக்கூடிய கம்யூனிஸ்ட்களை பற்றி லெனின் கூறுவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த புத்தகத்துல வந்து ஜெர்மனுடைய இடது தவறான இளம்பருவ கோளாறைத்தான் அதிகமாக பேசுகிறார். மற்றதை பற்றி பேசினால் அதிகமாக இடம் பெற்றது என்று பார்த்தால் நம்ம வந்து ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கின்ற இந்த இடதுசாரி இளம்பருவ கோளாறைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். தொழிற்சங்கங்களில் செயல்படும் தலைவர்கள் பிற்போக்காகவும் எதிர்ப்புரட்சி தன்மை கொண்டவராகவும் இருப்பதை காரணம் காட்டி தொழிற்சங்கங்களை துறந்துவிட்டு வெளிவந்திட வேண்டும். அவற்றை வேலை செய்ய மறுக்க வேண்டும். தொழிலாளர்களுடைய நிறுவன ஒழுங்கமைப்புக்கான செயற்கையான புதிய வடிவங்களை தோற்றுவிக்க வேண்டும். இத்தகைய கருத்துக்களை லெனின் அபத்தமானது என்கிறார். ஜெர்மன் இடது போக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இதே அபத்தை தான் செய்கிறார்கள். மேலும் இத்தகைய கம்யூனிஸ்டுகளின் செயல் முதலாளி வர்க்கத்துக்கு பெரும் சேவை செய்யும் அளவுக்கு இது மன்னிக்க முடியாத மடமையாகும் என்று சொல்றார். எப்பொழுதுமே ஒரு தவறு வந்து அது அந்த ஒரு வெறுமனே அந்த கட்சியை எந்த வகையில் பாதிக்கும் என்பதை விட இன்னொன்று என்னன்னா, அந்த தவறு வந்து எதிர் நிலையில் சென்று விடுகிறது என்பதுதான் மிக முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது இடது தவறாக இருந்தாலும் சரி, வலது தவறாக இருந்தாலும் சரி, அது உழைக்கும் மக்களுக்கு கம்யூனிச வழியில் சேவை செய்வதற்கு பதிலாக முதலாளித்துவ வர்க்கத்துக்கு சேவை செய்வதாக மாறிவிடுகிறது. வலது இடது திரிபுகளின் ஆபத்து இதில் தான் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவேகம் இல்லாத இடது போக்குடைய கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கங்களில் வேலை செய்ய மறுத்துவிட்டு மக்கள் காணப்படும் இடங்களில் இருந்து விலகி நின்று மக்கள் திரள் என்று கூக்குரல் இடுவதாக லெனின் குறிப்பிட்டார். அதான் என்ன சொல்றேன்னா, தொழிற்சங்கம் நாடாளுமன்றம் போன்ற இடங்களில் மக்கள் வந்து இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். மக்கள் இருக்கின்ற இடங்களில் வேலை செய்யாமல் அதாவது மக்கள் பெருந்திரள் என்பது பற்றி அவர்கள் வந்து இடதுசாரிகளை கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மக்கள் எங்கு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் வேலை செய்யவில்லை என்று மிகவும் சரியாக அந்த செயல்பாட்டினுடைய குறைபாட்டை லெனின் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். யதார்த்தத்தில் இருக்கின்ற தொழிற்சங்கங்களை ஒதுக்கிவிட்டு கற்பனையான அப்பழுக்கற்ற தொழிற்சங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். இத்தகைய இடது போக்கூடிய கம்யூனிஸ்டுகளால் புரட்சிக்கு பெரும் கேடு ஏற்படும் என்கிறார் லெனின். இதுதான் வந்து எப்பொழுதுமே வந்து வெற்று புரட்சிகரமான சொற்கள் என்பது நடைமுறைக்கு எதிராக இருப்பதனுடன் கம்யூனிச கருத்துக்கு எதிராகவும் புரட்சிக்கு எதிராகவும் மாறிவிடுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் முன்னணி பணி பிற்பட்ட பகுதியோரின் நம்பிக்கையை பெறுவதும் அவர்களிடையே வேலை செய்வதுமே அன்றி செயற்கைத்தன்மை வாய்ந்த சிறுவிளைத்தனமான இடது போக்குடைய முழக்கங்களை கொண்டு அவரிடம் இருந்து தம்மை பிரித்து விலகி வேலி கட்டி கொள்வதல்ல என்று லெனின் கூறுகிறார். இப்படி நம்ம மக்கள் திரள் இருக்கின்ற இடத்தில் வேலை செய்யாமல் ஒரு புனிதமான இல்லாத பிழையற்ற தவறற்ற முற்போக்கானதை மட்டும் ஒன்றைய தொழிற்சங்கத்தை பற்றியோ நாடாளுமன்றத்தை பற்றியோ நினைத்து கொண்டு இவர்கள் இருப்பது வந்து எந்த வகையிலும் வந்து இது வந்து மக்களிடமிருந்து விலகி செல்ல ஒரு போக்காகத்தான் இருக்குமே தவிர மக்களுக்கிடம் நெருங்கி செல்வதாகவும் மக்களுடன் இணைந்து போராடுவதாக இருக்காது. இடது போக்குடைய புரட்சிகர வெற்று முழக்கத்தை விடுத்து மக்களிடம் நேரடியாக சென்று வேலை செய்ய வேண்டும். மக்களிடம் இருந்து விலகி இருப்பதும் மக்களை குறை சொல்வதும் புரட்சிகரமான செயல் அல்ல. மக்கள் திரள் காணப்படும் இடங்களில் எல்லாம் வேலை செய்தாக வேண்டும் என்று லெனின் கூறுவதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மக்களின் அறிவியல் தளத்தில் இருந்து தான் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்ய வேண்டும். கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய அறிவு மட்டத்தில் இருந்து அரசியலை செய்ய முடியாது.
என்பதையும் போல்சுக்குகளின் அனுபவம் நமக்கு காட்டுகிறது. அதாவது மக்களை குறை சொல்வது எப்பொழுதுமே அது வந்து பயன் தராது. மக்கள் எந்த அளவில் இருக்கின்றார்கள், என்ன புரிதல் இருக்கின்றார்கள் என்கின்ற நிலையிலிருந்து தான் அவர்களை வழிநடத்த முடியுமே தவிர, நாம் நினைக்கின்ற நிலையில அவர்கள் வந்த பிறகு என்னால் அரசியல் செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல் என்று சொன்னாலே யதார்த்த நிலையிலிருந்து தான் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர, ஒரு அஹ், ம- நினைக்கின்ற நிலையிலிருந்து அரசியல் செய்ய முடியாது. நமக்கான நிலையிலிருந்து நமக்கான நிலை வந்த பிறகுதான் செய்வது என்பதோ, நமக்கான நிலை இல்லை என்பதோ கண்டிப்பாக அது யதார்த்த ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்க முடியாது. எந்த நிலைமையில் மக்கள் இருந்தாலும். ஏனென்றால் மக்கள் பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புரிதல் அறிதல் எந்த கீழ் மட்டத்தில் அடிமட்டத்திலும் இருக்கலாம். அவர்களை விழிப்படைய செய்வது தான் கம்யூனிஸ்டுகளின் கடமையாகும். கம்யூனிஸ்டுகள் எவ்வளவு வரி பெற்றவராக இருந்தாலும் அது உழைக்கும் மக்களை அவர்கள் இருக்கும் நிலையிலிருந்து மேம்படுத்துவதற்காகும். மக்களை குறை கூறுவதற்கு அல்ல. அப்படி கூறுகிற அறிவு எதற்கும் பயன்படாது. பயன்படாத அறிவை அறிவாக கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையாகும். அறிவு என்று சொன்னால் அந்த நிலைமை புரிந்து கொண்டு செயல்படுவதாகத்தான் இருக்க வேண்டுமே அன்றி ஒரு தனித்த மக்களுக்கு விட்டு சமூகத்தை விட்டு ஒரு தனித்த அறிவு என்பதை நாம் அறிவாகவே கொள்ள முடியாது. நடைமுறைக்கான அறிவாக எப்பொழுதும் அதை கொள்ள முடியாது. இப்பொழுது நம்ம வந்து 7வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இது இந்த 7வது அத்தியாயத்துல வந்து என்னன்னா, முதலாளித்துவ நாடாளுமன்றங்களில் பங்கெடுத்துக் கொள்ளலாமா? இதை பற்றி பல அத்தியாயங்கள் பேசினாலும் இதையே ஒரு தலைப்பாக ஒரு அத்தியாயத்திற்கு கொடுத்தல் நீங்க பேசியிருக்கிறார். அதனால இந்த அத்தியாயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. முதலாளித்துவ நாடாளுமன்றங்களில் பங்கெடுத்துக் கொள்ளலாமா என்கிற கேள்விக்கு மிகவும் அலட்சியமாகவும் சிறிதும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஜெர்மன் எழுதப்போக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இக்கேள்விகளுக்கு பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று எதிர்மறையாக பதிலளிக்கிறார்கள். நாடாளுமன்ற முறை வரலாற்று வழியில் காலாவதியாகிவிட்டது. முதலாளித்துவ நாடாளுமன்ற முறையின் ஊழிக்காலம், அதாவது சகாப்தம் முடிந்துவிட்டது. பாட்டாள்வரை சர்வாதிகாரத்தின் சகாப்தம் தொடங்கிவிட்டது என்பது உண்மைதான். ஆனால் நடைமுறையில் அதன் வெற்றி கொள்ளும் நிலையை வந்தடைய இன்னும் நெடும் தொலைவுக்கு செல்ல வேண்டும் என்பதை அனைவரும் அறிந்ததே என்பதை லெனின் தெளிவுபடுத்துகிறார். அதனால்தான் நாடாளுமன்ற வரலாற்று வழியில் காலாவதியாகி விட்டது, ஆனால் அரசியல் வழியில் இன்னும் காலாவதியாகி விடவில்லை என்று கூறப்படுகிறது. ஒரு கட்சி தவறு செய்வது என்றால் அது பொறுப்புணர்ச்சியோடு அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி தவறை திருத்திக் கொள்ளாது போனால் அது ஒரு சிறு குழுவே அன்றி ஒரு வர்க்கத்தின் சார்பான கட்சி அல்ல என்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது தவறு செய்யாமல் இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அது நிறுவனமாக இருந்தால் அதை நடத்தி செல்வர் ஒரு நிச்சயமாக தலைவராக இருந்தால் மனிதர்கள் தான் நடத்தி செல்வார்கள். அதனால் தவறு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த தவறை வந்து எந்த வகையில் விரைவில் போக்கிக் கொண்டோம் என்பது தான் இருக்கிறதே தவிர தவறை வந்து தொடர்ந்து செல்வதில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்க முடியாது. ஜெர்மனியில் உள்ள கம்யூனிஸ்டுகளை பார்த்து லெனின் கூறுகிறார், நாடாளுமன்றம் நமக்கு காலாவதியாகிவிட்டால் அது பொதுமக்களுக்கும் காலாவதியாகிவிட்டதாக கருதக்கூடாது. நமக்கு வந்து சோவியத் புரட்சியின் மூலமாக சோவியத் ஒரு குடியரசு அமைக்கப்பட்டதன் மூலமாக கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்ட தெளிவு அனைத்து பொதுமக்களுக்கும் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் கோட்பாட்டு தெளிவை விட அவர்கள் நடைமுறையிலிருந்து தான் பொதுமக்கள் பெரும்பாலும் தெளிவு பெறுவார்கள். அதனால வந்து இந்த அரசியல் வழியில் நாடாளுமன்றம் காலாவதியாகவில்லை என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். ஜெர்மனியில் உள்ள கம்யூனிஸ்டுகளை பார்த்து லெனின் கூறியதை நிச்சயமும் நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும். இடதுபோக்குடைய கம்யூனிஸ்டுகளை பார்த்து லெனின் கூறுகிறார், தங்களை புகழ்வதை சிறிது குறைத்துக் கொண்டு போல்சுக்களுடைய செயல்தந்திரத்தை நன்கு தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள் அப்படின்றாரு. இது நேரடியாவே அப்படி சொல்றாரு. அதாவது எங்களுடைய புகழ்ந்து பேசுறதை விட எங்களோட செயல்தந்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. இன்னொரு விஷயம், இந்த செயல்தந்திரத்தை இந்த டாக்டிக்ஸ் வந்து எங்கேயுமே காப்பி அடிக்க முடியாதது. ரஷ்யா நாட்டில் நடந்த செயல்தந்திரம் இருந்தாலும் சரி, சீனாவில் நடந்த செயல்தந்திரம் இருந்தது. அந்த செயல்தந்திரத்தை எப்பொழுதுமே காப்பியடிக்க முடியாது. நம்ம எந்த சூழ்நிலையில் அந்த செயல்தந்திரத்தை அவரை மேற்கொண்டார்கள் என்ற நிலைமையைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையில் எந்த செயல்தந்திரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அவர்கள் வழிமுறையாக கொண்டார்களே அந்த வழிமுறையைத்தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர செயல்தந்திரத்தை காப்பியடிப்பது என்பது நிச்சயமாக நடைமுறையில் வெற்றியை தேடித்தராது. நாடாளுமன்றத்தில் சந்தர்ப்பமாக செயல்படுவதையும் தூற்றுவதாலும் நாடாளுமன்றத்தில் பங்கெடுத்துக் கொள்வதை நிராகரிப்பதாலும் தமது புரட்சிகரான நிலையை வெளிப்படுத்துவது மிகவும் சுலபம். அதாவது நாடாளுமன்றத்தை மக்களுக்கானதல்ல, இது வந்து வர்க்க சார்புடையது, எதிர்நிலையது என்று சொல்வதுமோ இதை வந்து நிராகரிப்பது வந்து ஒரு புரட்சிகரமான போக்கு போல தோன்றும். ஆனால் இது வந்து
அவ்வளவு சரியானதல்ல. இது இந்த சுலபமான காரணங்கள் மிக கடினமான ஒரு பிரச்சனைக்கு உரிய தீர்வாக விடுவதில்லை என்கிறார். அதாவது நம்ம இந்த முழு தீர்வுக்கு இந்த கூற்று நிச்சயமாக போதுமானதாக இருக்காது. கண்டிப்பாக அவற்றில் செயல்படுவதன் மூலமாகத்தான் அதை அம்பலப்படுத்த முடியுமே தவிர அதிலிருந்து விலகி நின்று அந்த நாடாளுமன்றத்தையோ மற்ற போக்குகளை அம்பலப்படுத்த முடியாது என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும். பிற்பட்ட தொழிலாளர்களும் சிறு விவசாயிகளும் முதலாளித்துவ ஜனநாயக தப்பெண்ணங்களிலும் நாடாளுமன்றவாத தப்பெண்ணங்களிலும் ஊறியிருக்கிறார்கள். இவர்கள் இதிலிருந்து வெளிவருவதற்கு முதலாளித்துவ நாடாளுமன்றங்களை போன்ற அமைப்புகளுக்கு உள்ளிருந்து தான் கம்யூனிஸ்டுகள் எவ்விதமான இடையூறுகள் இல்லாமல் இந்த தப்பெண்ணங்களை அம்பலப்படுத்தவும் முறியடிப்பதற்கும் விடாப்படியான நீண்ட போராட்டம் நடத்த வேண்டும். இந்த நூலில் இடதுபோக்குடைய இளம்பருவ கோளாற்றையே அதிகம் கூறியுள்ளார். அடுத்த அத்தியாயத்தில் லெனின் ஜெர்மன் இடதுபோக்குடையவர்களின் தவறை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அதை இங்கே நாம் பார்ப்போம். கண்கூடான காரணங்களில் ஒன்று ஜெர்மன் கம்யூனிஸ்டுகளுடைய தவறான செயல் தந்திரமாகும். இவர்கள் அச்சமின்றியும் நேர்மையுடனும் இந்த பிழையை ஏற்றுக்கொண்டு இதனை திருத்திக் கொள்ள கற்றுக்கொண்டாக வேண்டும். பிற்போக்கான முதலாளித்துவ நாடாளுமன்றத்திலும் பிற்போக்கான தொழிற்சங்கங்களும் பங்கெடுத்துக் கொள்வதின் அவசியத்தை இவர்கள் மறுத்ததில் இந்த தவறு அடங்கியிருக்கிறது. இடதுசாரி இளம்பருவ கோளாறின் எண்ணற்ற வெளிப்பாடுகளில் இது அடங்கியிருக்கிறது. இந்த இடதுசாரி இளம்பருவ கோளாறு இப்பொழுது வெளியே தெரியும்படி வெளிப்பட்டு விட்டது. இதனால் இது முன்னிலும் தீர்க்கமாகவும் விரைவாகவும் உடலுக்கு இன்னும் கூடுதலான அனுகூலம் உண்டாகும் முறையிலும் குணப்படுத்தப்படும். தனிநபரை போன்று கம்யூனிஸ்ட் கட்சியும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை கொண்டே இயங்குகிறது. அதனால் தவறு ஏற்படுவது இயல்பானது. செய்த தவறில் இருந்து எந்த கட்சியும் விரைவில் வெளிவருகிறதோ அதுவே சிறந்த கட்சியாக திகழும். அடுத்து நாடாளுமன்றத்தில் பங்கேற்பதை முற்ற முழுக்க துறந்தவர்களை எதிர்த்து லெனின் எழுதுகிறார். அப்படி தெரிவிக்கிற போது இடையில் கூறிய ஒன்றை இங்கே மனதில் கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை பார்ப்போம். காலத்துக்கு ஒவ்வாத கருத்தை யாராவது உரைத்தால் அல்லது முதலாளித்துவ நாடாளுமன்றங்களில் பங்கு கொள்வது எல்லா நிலைமைகளிலும் நிராகரிக்கலாகாது என்று பொதுவாகவே யாராவது கருதினால் அது தவறே ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லை. புறக்கணிப்பு பயனுள்ளதாய் இருக்கும் நிலைமைகளை வரையறுக்க இங்கு நான் முயற்சிக்கவில்லை. ஏனெனில் இந்த கட்டுரையின் நோக்கம் அதுவல்ல, அவ்வளவு விரிவானதல்ல என்கிறார். லெனின் இந்த கருத்தை ஏன் இங்க நினைவு கூற வேண்டியிருக்கிறது என்றால், நம் நாட்டின் நாடாளுமன்றத்தில் மட்டுமீறி பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் லெனினது நாடாளுமன்ற பங்கேற்பு பற்றிய கருத்தை மட்டும் தூக்கி பிடித்துக் கொள்கின்றனர். நாடாளுமன்ற புறக்கணிப்பு பற்றிய கருத்தை ஒதுக்கிவிடுகின்றனர். ஆனால் இடது பிரிவை எதிர்ப்பதோடு இந்த நூலிலே லெனின் நாடாளுமன்றத்தை மீறி பழக்கப்படுத்திக் கொள்வதையும் விமர்சித்துள்ளார். அதை அத்தகையவர்கள் மறந்து விடுகின்றனர். அதாவது இந்த புத்தகத்தை பொதுவாக நம்ம ஊர்ல இடதுசாரிகள் இரண்டு முகமாக நாடாளுமன்றத்தில் பங்கேற்பு, நாடாளுமன்றத்தில் புறக்கணிப்பு என்பதாகவே தான் நம்ம பிரிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த லெனினுடைய புரட்சியின் மூலமாக, போல்சுகளின் புரட்சியின் மூலமாக நம்ம கொடுக்கின்ற இது கருத்து என்னவாக இருக்கின்றால், இரண்டு போராட்ட முறையும் நாடாளுமன்ற புறக்கணிப்பு, நாடாளுமன்ற பங்கேற்பு இரண்டு முறையும் அவர்கள் எவ்வாறு பங்கேற்றார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அந்த நாடாளுமன்ற புறக்கணிப்பு, நாடாளுமன்ற பங்கேற்பு என்பதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கண்டிப்பாக செய்ய முடியாது. ஒரு டாக்டிக்ஸாக தான் பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்பது தெளிவு நமக்கு நிச்சயமாக இந்த முழு நூலை படிக்கும் போது நமக்கு ஏற்படுகிறது. அடுத்தது நம்ம 8வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இது சமரசம் கூடவே கூடாதா என்கின்ற தலைப்பில் எழுதப்பட்ட கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். இது ஒரு சமரசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கேட்ட உடனே சமரசம் என்பது அரசியல் சரணாகதியாகும் என்பதற்கு எதிரானது, சரணாகதி அடையக்கூடாது என்று நம்ம ரொம்ப எளிதாக சொல்லிவிடும். ஆனால் சமரசத்தை பற்றி லெனின் என்ன கூறியிருக்கிறார் இந்த இடத்துல மட்டுமல்ல, ஒரு தனி கட்டுரை கூட எழுதியிருக்கார். இது எல்லாமே நம்மளுடைய டாக்டிக்ஸை வகுத்துக் கொள்வதற்கு லெனின் சிறந்த வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது. இந்த அத்தியாயத்தில் அவர் என்ன கூறுகிறார் என்று நாம் பார்ப்போம். சந்தர்ப்பவாத சமரசத்துக்கும் அவசியமான சமரசத்துக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. சமரசம் கூடவே கூடாது என்பதை பொதுவான விதியாக வகுத்துள்ளது அறிவுடைமையாகாது என்கிறார் லெனின். அரசியலில் லெனினுடைய ஒரு மேற்கோளை நம்ம இங்க பார்க்கலாம். அரசியலில் சில நேரங்களில் வர்க்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையிலான அளவு கடந்த சிக்கல் வாய்ந்த உறவுகள் தொடர்பான விவகாரங்கள் எழுவதால் வேலை நிறுத்தத்தில் செய்து கொள்வது நியாயமான சமரசமா அல்லது கருங்காலியாலோ துரோக தலைவர்களாலோ இன்னொரு பிறராலோ செய்யப்படும் துரோகமான சமரசமா என்கிற பிரச்சனையை காட்டிலும் மிகவும் கடினமான சந்தர்ப்பங்கள் பலவும் ஏற்படும் என்பது தெளிவு. எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சூத்திரத்தையோ பொது விதியையோ
வகுத்திடுவது அறிவுடைமையாகாது. அதாவது சமரசம் கூடவே கூடாது என்ற ஒரு பொது விதியை அமைத்துக் கொள்வது அறிவுடைமையாகாது. தமது சொந்த அறிவை பயன்படுத்திக் கொண்டு அந்தந்த சந்தர்ப்பத்திலும் தமக்கு அறிய நிலைமையை வகுத்துக் கொள்ளும் ஆற்றலுடையதாய் இருத்தல் வேண்டும் என்கிறார் லெனின். சமரசம் கொள்ள வேண்டிய இடங்களில் சமரசம் செய்யாது போனால் பெரும் அழிவை அது ஏற்படுத்திவிடும். லெனின் இந்த நூலில் வேறொரு அத்தியாயத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிப்பிடுவார். அது இங்கே நம்ம பார்ப்பது பொருத்தமும் இருக்கிறோம். அந்த அத்தியாயத்தில் நாம் கூறாமல் இந்த சமரசம் பற்றிய பேசிய இடத்தில் அந்த கருத்தினை வைத்து பார்ப்பது பொருத்தமாகவும் புரிதலுக்கு சிறப்பாகவும் இருப்பதனால் நான் இந்த இடத்துல வச்சு பேசுறேன். ஆயுதங்களை வைத்துக் கொண்டுள்ள ஒரு கொள்ளை கூட்டத்தினர் காரை வழிமறிக்கும் போது பணம், பாஸ்போர்ட், கார் ஆகிய அனைத்தையும் கொள்ளை கூட்டத்தினரிடம் கொடுத்து தங்களை பாற்றிக் கொள்வது ஒரு சமரசம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நிகழ்வில் சமரசம் செய்து கொண்டவர் கொள்ளை கூட்டத்தினருக்கு உடந்தையாக இருந்தார் என்று அறிவுடையர் எவரும் கூற மாட்டார்கள். அதாவது இந்த நிலையில் சமரசம் செய்து கொண்டதை நிச்சயமாக கொள்ளை கூட்டத்திற்கு உடந்தையாக போய்விட்டார் அப்படின்னு யாரும் குறை சொல்ல முடியாது. இது போன்றே அரசியலிலும் அழிந்து போகாமல் தற்காத்துக் கொள்ள சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட இடத்தில் சமரசத்தை செய்து கொள்ளக்கூடாது என்பது என்று பொது விதியாக கூற முடியாது. ஆனால் சமரசமாகவே போவது தமது கோட்பாடாக கொண்டவர்கள் என்பது வேறு. சமரசம் செய்து கொள்வதை தங்களுடைய அரசியலாக வைத்திருப்பது வேறு. அதை நாம் இருக்கின்றோம். ஆனால் சூழ்நிலை புரிந்து கொண்டு தன்னை காப்பாற்றக்கூடிய இயக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கின்ற சமரசத்தை நாம் தவறு என்று கூறுவதில்லை. சந்தர்ப்பவாத சமரசத்துக்கும் அவசியமான சமரசத்துக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. அதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 9வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். பொதுவாக இந்த நூலில் ஜெர்மனுடைய இடது தவறுகளை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறார். ஆனால் 9வது அத்தியாயத்தில் பிரிட்டிஷ் இங்கிலாந்தில் காணப்பட்ட இடதுசாரி இளம்புற கோளாறை பற்றி 9வது அத்தியாயத்தில் லெனின் பேசுகிறார். லெனின் அன்றைய இங்கிலாந்தின் நிலைமைகளை கூறுவதை பார்ப்போம். பிரிட்டனில் இன்னமும் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றவில்லை. இது அன்றைய நிலை. ஆனால் அங்கு தொழிலாளர்களுடைய சக்தி வாய்ந்த விரைவாய் வளர்ந்து வரும் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிறது. அடுத்து புரட்சி நடைபெறுவதற்கான அடிப்படை விதியாக லெனின் கூறுவதை பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. புரட்சி நிகழ வேண்டுமானால் என்ன சூழ்நிலைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை மிக மிக சுருக்கமாக பல இடங்களில் கூறப்பட்டாலும் இந்த இடங்களில் இன்னும் சுருக்கமாக கூறியிருக்கின்றார். அதை நம்ம பார்ப்போம். புரட்சி நடைபெற வேண்டுமானால் ஒடுக்கத்துக்கு ஆளான பொதுமக்கள் பழைய வழியில் வாழ்வது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து மாற்றங்கள் கோர வேண்டும். புரட்சிக்கு இது மட்டும் போதாது. பொதுவாக இந்த கருத்தை மட்டும் தான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக முகநூலில் கூட நான் பார்த்தேன். இந்த வகுப்புக்கு நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒற்றை கருத்து மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு புறநிலை, இந்த அகநிலை போக்கை மட்டுமே காரணம் காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் புரட்சிக்கான புறநிலை என்று ஒன்று இருக்கின்றது. அதையும் சேர்த்துத்தான் லெனின் பேசியிருக்கிறார். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பேசுவார். லெனின் மார்க்சிய கருத்தான அதை புறநிலை அகநிலை போக்கை பற்றி தெளிவாக பேசுகின்றார். ஆனால் ஏதாவது ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது என்று எப்போதுமே ஒருங்கிணைந்த பார்வையாக முழுமையாக புரிந்து கொண்டதாக இருக்காது. அதனால இந்த லெனின் கருத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆழமாக புரிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதை என்னன்னு திரும்ப நாம் ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்தலாம். புரட்சி நடைபெற வேண்டுமானால் ஒடுக்கத்துக்கு ஆளான பொதுமக்கள் பழைய வழியில் வாழ்வது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து மாற்றங்கள் கோர வேண்டும். புரட்சிக்கு இது மட்டும் போதாது. இத்துடன் சுரண்டுபவர்கள் பழைய வழியில் வாழவும் ஆட்சி நடத்தவும் முடியாமல் போகின்ற நிலையும் புரட்சிக்கு அவசியமானதாகும். அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி போன்ற நிலையில் தான் இது ஏற்படும். அதனால இதுவும் புரட்சிக்கு புறநிலை. கட்சி மக்களுடைய தயாரிப்பு என்பது அகநிலை. அது அடிமட்டத்து வர்க்கங்கள் பழைய வழியில் வாழ விரும்பாத நிலை உருவாகி இருக்க வேண்டும். சுரண்டும் மேல் வர்க்கத்தினர் பழைய வழியில் செய்ய முடியாத நிலை உருவாக்க வேண்டும். அப்போது மட்டுமே புரட்சி வெற்றி அடைய முடியும். வெற்றிகரமான பாட்டாள் வர்க்க புரட்சிக்குரிய இரு நிலைமைகளும் பிரிட்டனில் தெளிவாக முதிர்ச்சி அடைந்து வருகிறது என்று லெனின் அன்றைய நிலையாக இந்த நூலில் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் புரியும் தவறு மிகவும் அபாயகரமானவை. ஏனெனில் புரட்சியாளர்களில் சிலர் மேற்கூறிய இரு நிலைமைகளில் ஒவ்வொன்றும் குறித்து போதுமான அளவுக்கு சிந்தனையோடு செயல்படவில்லை. அதாவது புறநிலையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அனைத்து போக்குகளிலுமே தவறு ஏற்படும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை.
நம்மளுடைய கம்யூனிஸ்டுடைய கம்யூனிஸ்ட் அமைப்பது ஒரு விஞ்ஞான வழிமுறையிலானது. கம்யூனிசம் கம்யூனிச புரட்சி என்பது நடைபெற்றே தீரும் என்று நம்ம இந்த விஞ்ஞான வழிமுறை என்பது எல்லாம் எந்த வகையான அரசியல் பொருளாதாரம், வரலாற்றில் பொருளாதாரம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. அதனால இந்த புறநிலை என்பதையும் சேர்த்து, அகநிலையோடு புறநிலை என்பதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புறநிலையினுடைய புரிதல் என்பதுதான் மார்க்சியத்தின் அறிவியல் கண்ணோட்டமாக இருக்கிறது. அடுத்த லெனின் போல்ஷெவிக்கின் செயல்பாட்டில் ருஷ்ய மக்கள் தெளிவு பெற்று இருப்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது இப்ப கூட நம்ம நாட்டுல சொல்லலாம், இது இந்தியா ரொம்ப மத பிடிப்புடையவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு ஜாதி பிடிப்புடையவர்களாக இருக்கிறார்கள், வர்க்க உணர்வு பெறுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றன அப்படின்ற சொல்லுகின்ற போக்குகள்லாம் இருக்கு. ஐரோப்பாவில் இருக்கின்ற உழைக்கும் மக்களை போன்று இந்தியாவில் உழைக்கும் மக்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனா ரஷ்யாவில் அன்று புரட்சி நடைப்பதற்கு முன் உள்ள நிலைமையோடு இந்தியாவில் உழைப்பாளர்கள் தெளிவோடும் விழிப்போடு இருக்கிறார்கள். ஆனால் நம்மால் தான் அவர்களை வர்க்க உணர்வோடு, அரசியல் உணர்வோடு அவர்களை வழிகாட்ட முடியவில்லை என்பது தான் மிக உண்மையான யதார்த்தமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ருஷ்ய நிலைமை பற்றி லெனின் கூறியதை இங்கே நாம் பார்த்தால் நமக்கு தெளிவாக புரியும். ருஷ்யாவில் உள்ள பொதுமக்கள் பிரிட்டனில் உள்ள பொதுமக்களை விட கல்வி சிறந்தவர்கள் அல்ல என்பது தெளிவு. அது மட்டுமல்லாது அவர்களை காட்டிலும் பிற்பட்டவர்கள் என்பது உண்மையாகும். ஆனால் ருஷ்ய பொதுமக்கள் போல்ஷிக்குகளை புரிந்து வைத்திருந்தனர். அதாவது ருஷ்ய உழைக்கும் மக்கள் ருஷ்ய கம்யூனிஸ்டுகளை புரிந்து வைத்திருந்தனர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு நிலைமைகள் சரியாக புரிந்து கொண்டு செயல்படும் போது உழைக்கும் மக்களுக்கும் கட்சிக்கும் மிக நெருக்கம் ஏற்படும். அதுதான் முக்கியமானது. அவர்கள் பின்தங்கிய நிலை என்பது ஒரு தடையாக இருக்காது. கண்டிப்பாக பின்தங்கிய, ஏனென்றால் அந்த பின்தங்கிய உள்ள நாட்டில் தான் நாம் இருக்கின்றோம். அதனால் பின்தங்கிய நிலைமை நிச்சயமாக புரிந்து கொண்டவர்களாகவும் அதிலிருந்து விடுபடக்கூடிய தெளிவை பெற்றவராகவும் தான் நாம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நாம் தெளிவோடு இருக்கும்போது கண்டிப்பாக மக்களோடு நெருக்கமாக செல்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர, அதாவது லெனின் குறிப்பிடுவது போல பிரிட்டன்ல எளிதாக புரட்சி பிரிட்டன் மட்டுமல்ல, ஐரோப்பாவில் கூட புரட்சி நடத்துவது கூட, அதாவது முதல் உலக போரின் போது அந்த நெருக்கடியின் போது அதிக பாதிக்கப்பட்டது ஐரோப்பா தான். அப்படி இருந்தும் புரட்சி அங்கே ஏற்படவில்லை. மக்களை சரியாக புரிந்து கொண்ட போல்ஷிக்குகளால் வழிகாட்டப்பட்ட ருஷ்யாவில் தான் புரட்சி நடைபெற்றது என்பதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதனால் மக்களுடைய பிற்பட்ட நிலையை மட்டும் முன்னிறுத்தி புரட்சிக்கான வாய்ப்பு இல்லை என்றோ மற்றதெல்லாம் பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது. கட்சி எவ்வளவு மார்க்சியத்தில் உறுதியுடனும் விழிப்புடனும் இருக்கிறதோ அது கண்டிப்பாக அது செயல்பாட்டில் வெளிப்படும். அந்த செயல்பாடு மக்களை புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று எந்த சந்தேகம் இல்லை. இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இது சில முடிவுகள் என்பவர்கள் இது உண்மையாக ஆங்கிலத்தை வைத்து பார்க்கும்போது பல முடிவுகள் என்று தான் வருகிறது. அனைத்து நாட்டில் உள்ள தொழிலாளர் இயக்கத்தின் பணிகளாக லெனின் கூறுவதை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானத ஒண்ணு இருக்கு. இதை நான் அவருடைய லெனின் கருத்தாகவே நம்ம பார்த்துடலாம். தொழிலாளி வர்க்க இயக்கத்தினுள் சந்தர்ப்பவாதத்தையும் இடதுசாரி வரட்டு சூத்திரவாதத்தை வெற்றுக் கொள்ளுதல், முதலாளித்துவ வர்க்கத்தை கவிழ்த்தல், சோவியத் குடியரசையும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவுதல் என்னும் ஒருமித்த சர்வதேச பணியை அந்தந்த நாடும் நிறைவேற்றிட வேண்டிய சூழமான முறையில் தேசிய வழியில் பிரத்யேகமானவற்றையும் தேசிய வழியில் தனிச்சிறப்பானவற்றையும் அரசி ஆராய வேண்டும், தேடி பிடித்தாக வேண்டும், வருவது அறிந்து கூற வேண்டும், உணர்ந்து கொண்டாக வேண்டும். இதுவே வளர்ச்சி பெற்ற எல்லா நாடுகளும் கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த வரலாற்று கட்டத்தின் அடிப்படை பணியாகும். இப்ப நம்ம பேசுனதுதான் ரொம்ப அழகாக ஒரு சூத்திரம் போல லெனின் தந்திருக்கிறார். நிச்சயமாக லெனினுடைய எழுத்துக்கள் இன்றும் நமக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழிலாளர்கள் வர்க்க உணர்வு அளிப்பதற்கும் வர்க்க அரசை வளர்ப்பதற்கும் உதவுகின்ற முன்னணிப்படை என்று கூறப்படுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையின் ஆற்றலை பற்றி லெனின் கூறுகிறார். இந்த இறுதி அத்தியாயத்தில் சொல்றார். இதை அவருடைய சொற்களே பார்ப்போம். சர்வதேச தொழிலாளர் இயக்கத்தின் வர்க்க உணர்வு கொண்ட முன்னணி படையின், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள், குழுக்கள், போக்குகளின் உடனடியான பணி விரிவான பொதுமக்களுக்கு தலைமை தாங்கி அவர்களுடைய புதிய நிலைக்கு அழைத்து செல்லும் ஆற்றல் பெற வேண்டும் என்பது தான். அல்லது இன்னும் துல்லியமாய் சொல்வதெனில் நமது சொந்த கட்சி மட்டுமின்றி இந்த பொதுமக்களும் புதிய நிலைமையை வந்தடைவதற்கான அவர்களை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தலைமை தாங்கும் ஆற்றல் பெற வேண்டும் என்கிறார் லெனின். மேலும் லெனின் கூறுகிறார், பொதுமக்களை தலைமை தாங்கி புரட்சியில் முன்னணி படையின் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய புதிய நிலைமைக்கு அவர்கள் அழைத்து செல்வதென்ற உடனடியான படியை செய்ய வேண்டும். இதற்கு இடதுசாரி
வரட்டு சூத்திரவாதத்தை ஒழிக்க வேண்டும். அதன் தவறுகளை முழுமையாக கலைத்தெறிய வேண்டும். இப்போ நம்ம மார்க்சியத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும்னு சொல்றோம்ல, அதை வரட்டு சூத்திரமாக புரிந்து கொள்ளாமல் அதனோட உயிர் தன்மையினை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம இப்ப சொன்னோம். அதாவது டாக்டிக்ஸ் எல்லாம் காப்பி அடிக்க முடியாது. இந்திய சூழ்நிலைக்கான டாக்டிக்ஸை நாம் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மார்க்சியத்தை வரட்டு சூத்திரமாக கொள்ளாமல் அது வழிகாட்டத்தான் செய்கிறது. எந்த டாக்டிக்ஸையும் அதை வகுத்து நமக்கு தீர்வை நமக்கு கையில் கொடுக்கவில்லை. வழிகாட்டுதல் தான் மார்க்சிய அடிப்படைகள் என்பது ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டுதலின் படி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப செயல் தந்திரங்களை அமைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். சட்ட வழியற்ற போராட்ட முறையை புரட்சிகரமானது என்று இடதுபுக்கினர் கூறுவதை லெனின் மறுத்துரைக்கிறார். அணுவும் இல்லாத புரட்சியாளர்கள் சட்ட வழியிலான போராட்ட முறைகள் சந்தர்ப்ப முறைகளாகும் என்கின்றனர். ஏனென்றால் முதலாளித்துவ வர்க்கம் தொழிலாளர்களை எண்ணற்ற முறையில் ஏய்த்தும் ஏமாற்றி விட்டது. முக்கியமாய் புரட்சிகரமல்லாத அமைதி காலங்களில் ஏமாற்றிவிட்டது என்று கூறி சட்ட வழியற்ற போராட்ட முறைகளே புரட்சிகரமானவை என்று அடிக்கடி நினைக்கிறார்கள். ஆனால் இது சரியல்ல என்கிறார் லெனின். சட்ட வழி போராட்டத்தில் சந்தர்ப்பவாதம் ஏற்படுகிறது என்பதால் தான் அதனை போக்குடையவர்கள் ஈடுபடாமல் இருக்கின்றனர். இது அவர்களது இயலாமையினையே காட்டுகிறது. சட்ட வழியற்ற போராட்ட முறைகளை கையாள திறன் இல்லாத விருப்பம் இல்லாத கட்சிகளும் தலைவர்களும் தான் சந்தர்ப்பவாதிகள் தொழிலாளி வர்க்கத்துக்கு துரோகம் செய்கிறார்கள். ஆனால் சட்ட வழியற்ற போராட்ட வடிவங்களை சட்ட வழியிலான போராட்டத்துடன் இணைத்துக் கொள்ளும் திறனில்லாத இடதுபோக்குடைய புரட்சியாளர்கள் உண்மையில் மற்ற ரகமான புரட்சியாளர்கள் அவர் என்கிறார் லெனின். ரொம்ப தெளிவாக அவர் இத இடது தவறையும் வலது தவறையும் பற்றி குறிப்பிட்டு சொல்லும் போது கடுமையான வார்த்தைகளைத்தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் அது எந்த அளவுக்கு அடிப்படை மார்க்சிசத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டதால் இந்த இடது தவறையும் வலது தவறையும் குறிப்பிட்டு சொல்லும் போது அவர் கோபத்துடன் தான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தெரிகிறது. பிரிட்டனில் கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற தேர்தல்களை பயன்படுத்திக் கொண்டாக வேண்டும் என்று லெனின் ஆலோசனை கூறுகிறார். முன்பே சொன்னது போல இந்த நூலில் இந்த சட்டப்பூர்வ போராட்ட முறையை கைவிட்டு இடது தவறைத்தான் அவர் விமர்சிக்கிறார். இந்த இடத்திலும் பிரிட்டன் கம்யூனிஸ்டுகளுடைய நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பை பற்றி தான் அவர் பேசுகிறார். வலது போக்கினர் புதிய நிலைமைக்கு ஏற்ப மாறாமல் பழைய முறைகளையே விடாப்பிடியாய் பின்பற்றுகின்றனர். இதுதான் வலது போக்கினருடைய தவறாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றன, புதிய நிலைக்கு ஏற்ப மாறாமல் பழைய முறைகளையே விடாப்பிடியாக பின்பற்றுகின்றனர். இடது போக்கினர் பழைய முறைகளை கண்மூடித்தனமாக மூடிக்கொண்டு பிடிவாதமாய் நிராகரிக்கின்றனர். இதுதான் வலது இடது போக்குகள் செய்கின்ற பெருந்தவறு. இந்த நூல் லெனின் இடது போக்கின் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு எழுதியுள்ளார். நூலின் தலைப்பை அதனை வெளிப்படுத்துகிறது. இருந்தாலும் பல இடங்களில் வலது போக்கின் தவறுகளையும் சுட்டி சாட்டியுள்ளார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி திறமையாகவும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டுமானால் வலது இடது திரிவுகளில் விடுபட வேண்டும். சர்வதேச கம்யூனிஸ்டுகள் இயக்கம், அதாவது அனைத்து நாட்டு கம்யூனிஸ்டுகள் இயக்கம் விரைவாகவும் முழுமையாகவும் இடது போக்கிலிருந்து விடுபட்டு விடும் என முழுமையாக நம்புவதாக தெரிவித்துதான் இந்த நூலை லெனின் முடித்திருக்கின்றார். இந்த லெனின் நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக நம் நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இயக்கங்களிலும் உள்ள வலது இடது போக்கிலிருந்து விடுபட்டு சரியான பாதையில் பயணிப்போம். அதன் அடிப்படையில் உழைப்பாளர்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவோம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.